மெக்சிகோ கடற்கரையில் ஒதுங்கி இருக்கக்கூடிய அந்த மீனை பார்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் பீதி அடைந்திருக்கிறார்கள். இந்த மீன் கரைக்கு வந்துவிட்டால் உலகத்தில் ஒரு பெரிய பேரழிவு ஏற்பட போகிறது என்பதுதான் பண்டைய காலத்திலிருந்து ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. தற்பொழுது மெக்சிகோவில் 2 மீன்கள், அந்த இனத்தை சார்ந்த 2 மீன்கள் வெளியே வந்து ஒதுங்கி இருக்கின்றன. அதை பார்த்தவர்கள் இப்பொழுது மிகவும் பயந்து போயிருக்கிறார்கள் என்பதாக நமக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள் வருகின்றன. ஓர்ஃபிஸ் என்கின்ற இனத்தை சார்ந்த இந்த மீனினம் ஆழ்கடலுக்குள் வாழக்கூடிய ஒரு மீனினம். இந்த மீனினம் கரைக்கே வருவதில்லை. அப்படி அது கரைக்கு வருகிறது என்றால் ஒன்றில் கடலில் ஏதோ ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாற்றம் ஒட்டுமொத்தமாக உலகத்தை அழிக்கப் போகிறது என்பதை தெரிவிக்கக்கூடிய களத்தை அந்த மீன் எடுத்துக்கொண்டு வெளியே வரும் என்று சொல்கிறார்கள். அந்த மீன் வெளியே வந்துவிட்டால் கடலில் ஏதோ பெரிய அழிவு இருக்கு என்று அர்த்தமா. அதுபோல அந்த மீன் வெளியே வந்தால் நிலப்பரப்பில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட போகிறது என்கின்ற ஒரு செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது. அப்படி என்றால் தற்பொழுது அந்த மீன் வெளியே வந்திருக்கிறது. 2 மீன்கள், அதுவும் பெரிய ஆழ்கடலில் இருந்து அவைகள் வெளியே வந்திருக்கிறது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் என்ன நடக்கப் போகிறது? 2012ஆம் ஆண்டு ஒரு செய்தி பரவி கொண்டிருந்தது. மாயன் கலண்டர்களின் அடிப்படையை வைத்து 2012ஆம் வருடத்தோடு உலகம் முடிந்து விடுகிறது என்ற செய்தி சொல்லப்பட்டது. ஆனால் உலகம் நீட்சியாக சென்று கொண்டிருக்கிறது. அதுபோல விண்மீன்களை மையப்படுத்தி 1910ஆம் ஆண்டு ஹாலோஸ் என்கின்றவர் ஒரு கருத்தை பதிவிட்டார். அது விண்மீன் பீதி என்று எடுத்து வைத்தார்கள். அப்பொழுதும் உலகம் அழிந்துவிடும் என்று சொன்னார்கள். ஆனால் உலகம் நீட்சியாக சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது மத்திய கிழக்கு பகுதியில் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போர், இந்த போர் ஒட்டுமொத்தமாக உலகத்தின் அழிவுக்கு காரணமான போரா என்கின்ற கேள்வி எழும்பியிருக்கிறது. இந்த கேள்வி எழும்பியிருக்கக்கூடிய இந்த சூழலில்தான் இந்த மீன் 2 வெளியே வந்திருக்கிறது. ஓர்ஃபிஸ் என்கின்ற அந்த இனத்தை சார்ந்த மீன் இப்பொழுது இது பல செய்திகளை சொல்ல தொடங்கி இருக்கிறது. உண்மையிலே இந்த போர் இந்த உலகத்தை அழித்து விடுமா, அல்லது கடலில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டு இந்த மீன் இப்பொழுது கரையை நோக்கி நகர்ந்திருக்கிறதா, உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கு நாம் விடையை காண்பதற்கு காத்திருக்கத்தான் செய்ய வேண்டியதிருக்கிறது. நன்றி.